எல்லா சொத்தையும் அஞ்சல பேர்ல மாத்தி எழுதியாச்சு. இதுல மட்டும் சாமியார் கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோ, நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். டாக்குமெண்டா? இன்னைக்கு நான் கையெழுத்து வாங்காம வரவே மாட்டேன். நீ கையெழுத்து வாங்கினாலும் திரும்பி வர போறது இல்ல. சொத்து எல்லாத்தையும் என் கையில கொண்டாரம் பார். நீ முன்னால போ, 10 அடி கேப்ல பின்னாடி நான் உன்னை ஃபாலோ பண்றேன். இந்த பாருமே, கபாலிக்கு ஃபோன் பண்ணி கந்தசாமி வெளியே புறப்பட்டு போயினே இருக்கான், ஃபாலோ பண்ண சொல்ல. ஆஹா, சூப்பர் ஐடியா. 3 தேவதைங்க ஒன்னா போதுங்க. தகப்பா, நீங்க 3 பேரும் ரோட்ல தர்மடி வாங்க போறீங்க. நீ என்ன நம்பல, அதனால தான் நான் உனக்கு பாடம் கத்து கொடுத்தேன். ஆமா, இவ பெரிய முருகரு, அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுக்க வந்துட்டாரு. புரியாத அப்பனுங்க இருந்தா பிள்ளைங்க பாடம் சொல்லி தரதுல தப்பே இல்லைன்னு புராணத்திலே சொல்லிருக்கு. எந்த புராணம்? கந்த புராணம். கந்தசாமி காக்கு கா மேட்ச் பண்ண பாத்தியா? என் கைக்கும் வாய்க்கு மேட்ச் பண்ணட்டுமா? எனக்கு என்ன புரியாம போச்சு? கிட்ட வா, உனக்கு எது புரிஞ்சுது இது புரியறதுக்கு? நீ நல்லவன் நம்பிட்டு இருக்கியா பச்சைமா? அவ எப்பேற்பட்ட கேடி நீ இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதா? அவ உண்மையில் நம்பிக்கை இல்லாத உன்னை ஃபாலோ பண்ண கபாலியை செட் பண்ணான். கபாலியை வெங்கி ஃபாலோ பண்ணான். அங்கதான் நீ என்னோட இன்டெலிஜென்ட்டை பாராட்டணும். உங்க எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ணேன். நல்ல வேலை அந்த 3 பொம்பளைங்க மாத்திரம் இல்லை, நீ கேணத்தனமா சாமியார்கிட்ட போய் கையெழுத்து வாங்கியிருப்ப, சொத்து எல்லாம் அஞ்சல பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். நல்ல வேலை கடவுளா பார்த்து அந்த 3 கற்பு கரசிகளை அமிச்சானோ நாம தப்பிச்சோம். அப்ப நான் அடி வாங்கினது உனக்கு பெருசா தட்டல இல்ல? லுக் டாடி, ஒரு கர்ம வீரன் காரியத்தில் இறங்கினான்னா அவன் கண் முன்னாடி பாசம், நேசம், வேஷம், கோசம், ரோசம் எதுவுமே கணக்கு தெரியுதா? அடுக்கு மொழியில பேசுறேன்னு ஏன்டா அர்த்தம் இல்லாம உளற? நானா பேசுறேன், அது தானா வருது. ஃப்ளோவை கட் பண்ண முடியல டாடி. கர்மோண்டா, நீ எல்லாம் ஏன்டா எனக்கு புள்ளையா வந்து பொறுத்தியோ? அது நீ பண்ண தப்பு. இதோ பார் கந்தசாமி, மரியாதையா எல்லா சொத்தையும் என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற வழியை பாரு. முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவேன்? 3 மாடு 30 மாடாவும் அப்புறம் முனிசிபாலிட்டி லாரியில் தான் உன்னை அள்ளிட்டு போய் வந்திருக்கான். புரிஞ்சுதா? ஐயோ 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 ஐயோ. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கூவி நிக்கிற? என்னது கசிங்க போன காரா துணி மாதிரி கீரை? என்ன ஆச்சு நான் கேக்குறேன். மூக்க பாத்தியாயா 8 தைல போட்டானுங்க. கபாலி, எல்லாருக்கும் நீ தையல் போடுவ, இப்ப உனக்கே ஒருத்தன் தையல் போட்டுட்டான் பாத்துக்கினியா? இதான் நேரங்கிறது. அது நினைச்சாதான் வருத்தமாகுது. 12 கஜம் புடவைக்கு பாட்டர் வச்சு கொடுத்தா 10 ரூபாய் காசுக்கு 8 நாள் லிஸ்ட் கொடுப்பானுங்க. 8 தையில போட்டு 10,000 ரூபாய் பிடிக்கிட்டாங்க ஆயா. தையல்லாம் பவர் பீஸ் மாதிரி சுகுரா இருக்கும்னு நினைச்சேன். எமையும் கட்டி லூஸ் கட்டி விட்டானுங்க. பேசாம தொழில் விட்டா தொழிலுக்கு போலான்னு பாக்குறேன். சரியான காசாயா. கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யாம இங்க வந்து கோணின்னு கிடக்குற. இதுல இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போறானா? என்ன பண்றது? இந்த தப்பா 3/1 வந்து சந்திர சித்து பாரிடுச்சு. அடுத்த தப்பா பார் பின்னிடுறேன். கீழிடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பார் கபாலி, அஞ்சலிய கண்ணாலம் கட்டிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா நான் சொன்னபடி கரெக்டா செய். இல்ல அவளை வேற அவனுக்காவது கட்டி வச்சுட்டு போறேன். என்னயா மெயின் பாயிண்ட்ல கை வைக்கிற? இந்த அளவுக்கு டாட்டரா கீஞ்சி போன யாரால? அது அஞ்சலி ஆள் தானே. அது தெரியாம நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியே, இது நியாயமாயா? அடைச்சி வாயமுடு, பொட்டச்சி கணக்கு ஐது நிக்கிற. பின்னா நான் என்னமா வேணும்னா அடிப்பட்டு இங்க வந்து படுத்துக்கு நேரம் மாதிரி பேசுற. ஏதோ நல்ல நேரம் இதோட விட்டாங்க. ஆமா, உன்னை யார் அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? அதான் ஒரே மாயமாகுது. என்னை யார் அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்க ஒண்ணுமே தெரியலையா, மறந்துட்டேன். ஒரு வேளை அந்த சாமியாரு மந்திரமாயம் ஏதாவது பண்ணியிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற. அப்ப அந்த கந்தசாமிக்கு என்ன ஆயிருக்கும்? யாருக்கு தெரியும்? அவன் திடீர்னு காணாம போனதால் தானே இந்த ரோதனையே. அந்த வீட்டுல பூந்ததுல இருந்து எதுவுமே சரியாவே நடக்கல, ஒன்னும் பிரியல. சரி சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் வரேன். ஐயோ அஞ்சலி ரொம்ப கேட்டுதா சொல்லி. உனக்கு தையல் வாயில போட்டிருக்கணும். வரேன். சரியாயா? எப்பா சரியான கட்டத்துல நான் தப்பிச்சேன். ஒரு பொம்பளையை கரெக்ட் பண்ணும் போது என்ன பொருட்டு எடுத்துருந்தாங்கன்னு அந்த அஞ்சலிக்கு தெரிஞ்சிருந்தது. என்ன அல்ப நினைச்சிருப்பா. ஆமா, நம்ம பின்னாடி எவனோ ஒருத்தன் உதவாங்கண்ணா. நம்ம அவர் ரேஜ் என்ன இருக்கும் இப்போ? ஐயோ ஐயோ அம்மா, அப்படிதான் அம்மா. கோவிந்து அங்க இல்லடா. ஐயோ சுதா கண்ணு, அப்படித்தான் அப்படித்தான் மெதுவா அடி. சுதா, உன்னை தவிர என் வாழ்க்கையில
வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உனக்காக சாமியாரை தேடி போனேன். 3 பாம்பே எருமைங்க என்னை இப்படி போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்துட்டாங்களே. டேய். ஐயோ, டேய் கோவிந்த். கோவிந்த், நீ ஏன்டா பேசாம இருக்க? டேய் சும்மா இருடா. சுதா ஏதோ சொல்ல வரா, சொல்லு சுதா. டேய் கோவிந்த், அவன்கிட்ட சொல்லி வை. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா சொல்லி விட்டுட்டு இருக்கான். அவங்க இவனை தோச்சுதான் அமைச்சிருக்காங்க. நான் இவனை புழிஞ்சு கொடியில காய போட்டுருவேன்னு சொல்லு. ஜாக்கிரதை. ஏண்டா கோவிந்த், சிரிச்சது போதும். சுதா என்னடா சொன்னா? சுதாவா, இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேக்குறா. ஐயோ ஐயோ சுதா, என்ன பார்த்த அப்படி கேட்ட? உனக்காக நான் நாயடி பேயடி வாங்கியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் இலக்கரமா பேச வாய் இல்லாத நாயும் கால் இல்லாத பேயதோ கடிச்சு மாடா. தப்புதான். ஐயோ ஐயோ தப்புதாமா. ஒரு பேய் கிட்ட போய் பேய பத்தி பேசின பாரு. ரொம்ப சாரி. ஐயோ 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 ஐயோ. ஏண்டா கண்ணா, இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? ஏண்டா இப்படி சொன்னா கேட்காம பலூன் எல்லாம் கட்டி ரிப்பன் எல்லாம் தொங்க விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ற? இந்த வயசுல இதெல்லாம் பண்ணா 4 பேர் கேலி பண்ணுவாடா. எதுக்கு கேலி பண்ற? எதுக்கு கேலி பண்ற? நீ ஏன் அம்மா, புரிஞ்சுதா? நீ வயசான அம்மாவா இருந்தாலும் இன்னைக்கு பர்த்டே பேபி, ஹாப்பி பர்த்டே, புரிஞ்சுதா? உன் பர்த்டே கொண்டாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன தப்பு? மத்தவா கேலி பண்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு கூட சின்ன வயசுல இதெல்லாம் ஆசைதான். ஆனா ஒண்ணும் அப்பெல்லாம் நடக்கல. ஆனா கூட இத்தனை வயசுல இதெல்லாம் வெக்கமா இருக்குடா. ஒன்னும் வெக்கப்படாத, கூச்சமும் படாத. உன் ஆச்சாரம் ஒண்ணும் கெட்டுப்படாது, புரிஞ்சுதா? ஐயங்கார் பேக்கரியில இருந்து முட்டையே போடாத கேக் உனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். வெளுத்து கட்டு, வெளுத்து கட்டுன்னு. இங்க பாரு, இங்கெல்லாம் கூட நிறைய பலூன் கட்ட சொல்லு. குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டு போற பாரு. டேய், இங்கெல்லாம் கேப்பு கேப்பா இருக்கு பாரு. ஒட்டு நிறைய தொங்க விடுறேன். உன் தோல்ல தொங்க விட்டு என்ன பிரயோஜனம்? இங்கெல்லாம் ஒட்டுடானே. இங்கெல்லாம் விட்டுட்ட பாரு. இங்க ஒட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ அப்பாடி. குழந்தை ரங்காச்சாரி, அப்பாடி, எனக்கு சின்ன வயசுல ஆசையெல்லாம் நிறைவேறலன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இப்ப இதெல்லாம் கட்டி வச்சிருக்கான் பாரு. பா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா என் குழந்தை ரங்காச்சாரி என் வயிற்றுலயே திரும்பி வந்து பிறக்கணும். பகவானே அனுகிரகம் பண்ணிடா கண்ணா. பலூனா கட்டுறேன் பலூன். அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தாக்க தப்பி தவறி கூட நான் இந்த வீட்டுக்கு மாட்டு பண்ணா வரக்கூடாது. பலூனா கட்டுறேன் பலூன். ஐயோ, பலூன் எல்லாம் இப்ப நன்னா இருந்தது, எப்படி உடைஞ்சது? அடியே ரங்கநாயகி, இங்க வாடி. எப்படி பலூன் எல்லாம் உடைஞ்சது? அளவுக்கு அதிகமா ஊதினா அப்படித்தான் உடையும். நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஒரு நாள் பட்டுன்னு பலூன் மாதிரி உடைஞ்சு போயிடுவேன். நீ முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ, அப்புறம் என்ன சொல்லு. குழந்தை இதெல்லாம் நன்னா தான் பண்ணி வச்சிருக்கான். ஆசை ஜாஸ்தி. என்னது இது? வயசு 76ன்னு போட்டிருக்கா. வெங்கட்ரமணன் குடும்பா தான் இருக்கும். என்னோட வயசு 67னா போட்டோ வேற எடுப்பாளே. நாளைக்கு போட்டோவை பார்த்துட்டு வச்சலா ஆத்துக்காரும் கோமலா ஆத்துக்காரும் என் வயசு ஜாஸ்தின்னு தான் நினைச்சுப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? வது பிறந்த நாளா? 30 வயசா முழுங்கிட்டே இல்ல?
கழவிக்கு காலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருந்தா இத்தனை நேரம் 10வது வருஷத்தை கொண்டாடி இருந்திருப்பேன். இப்ப பாருங்க. கரெக்ட். என்னது இது 30 வயசு ஏத்தி விட்டுருக்கு? யார் வேலையா இருக்கும்? இந்த கடங்கார வேலையா தான் இருக்கும். சுதா சுதா கிளியராவே தெரிய மாட்டேங்கிற, என்னாச்சு? அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. ஒரு நிமிஷம் பதறியே போயிட்டேன். ஏன் இப்படி? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, என் உருவம் உனக்கு தெரியக்கூடிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அதுக்குதான் ஏதோ மந்திரம் இருக்குன்னு சொன்னியே. என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் எனக்கு கத்து தரல. ஃப்ரெண்ட்ஸா? ஆவி உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. சில்க் ஸ்மித் ஆவி எனக்கு சொல்லி தரேன்னு சொல்லுச்சு. சில்க் ஸ்மித் ஆவியா? அதை விட எனக்கு மீன் வேணும். நீ இப்ப சாப்பிடுறியா இல்லையா? அத பத்தி மட்டும் கேட்காதன்னு உனக்கு அப்பவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதை பத்தி பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவிந்தா, மாமி கூப்பிடுற போல இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசிக்கிறேன். கோவிந்தா, பாத்தியாடா ஆமே அமக்கலப்படுது. பல்லுல அத கழுவிக்கு பர்த்டே கேக் என்ன, பலூன் என்ன, எலிசபெத் மகாராணின்னு நினைப்பு. அந்த அரண்மனைக்கு தோட்டியா இருக்க கூட லாய்க்கு இல்லாத வைவோ. போன மாசம் எனக்கு தான் பர்த்டே வந்தது. ஒரு நூல் புடவைக்கு வக்கு உண்டா என்னன்னு கேட்டதுக்கு மறந்து போயிட்டாராம். அது எப்படி மறந்து போகும்னு கேட்டேன். நாய் எருமெல்லாம் கூட தான் உலகத்துல பிறக்கிறது, அதுக்கெல்லாம் பர்த்டே உண்டான்னு கேட்கிறார். இவரா பேசலடா. அந்த முக்காடு போட்ட வெங்கல உருளி ஒன்று உருண்டு இருக்க, அது பேச வைக்கிறது. ரங்கநாயகி, இட் இஸ் கெட்டிங் லேட். கோவிந்த் அழிச்சுன்னு வா. உலகத்திலேயே இங்கிலீஷ் பேசுற முக்காடு போட்ட வெங்கல உருளி இது ஒண்ணுதான். வா வா. You are correct, Patti. These Indians are always late, huh? வாயண்டி சீக்கிரம். ஊதவா? Okay. Happy birthday to you. கேக்க வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Patti. Happy birthday to you. அவர் அன்பு ரொம்ப பொழியிறார். அவர் அன்புல மூச்சு முட்டி கிழவிக்கு பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டும் ஒன்னாயிட போறது பாரு. பாட்டி கேக் விட்டுங்க மாமி. சரி, நீங்க என்ஜாய் பண்றீங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாரும் டின்னருக்கு வெளியில போறோம். ஓகே, ரெடியா இருக்கணும். See you. எடுத்து எல்லாருக்கும் குடுறி. வெங்கட்ரமணா, எனக்கு தலையை வலிக்கிறதுடா. போய் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வா. கோவிந்தா, போய் ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா போட்டுட்டு வா. என்ன கோவிந்த், கேக் சாப்பிடுறியா? என்ன காதலா? கத்திரிக்கா, அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. என்ன கோவிந்த், டீப் திங்க்ல இருக்க போல் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. கேக்க அந்த பக்கத்துலயும் சாப்பிடுறதா இல்ல இந்த பக்கத்துலயும் சாப்பிடுறதான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இரு, நான் கட் பண்ணி தரேன். வேண்டாம். தா தா. ஐயோ, என்ன கோவிந்த், இவ்ளோ லவ் எம்எல்ஏ வச்சுட்டு இத்தனை நாளா சொல்லாம மறைச்சிட்டியே. யாராவது பாத்துற போறாங்க. Zoda, I love you. யோ. ஐயோ, இவ்ளோ நாள் உன் பின்னாடி சுத்தி இருக்கேன். இன்னைக்கு தான் ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஐயோ கோவிந்த், ஐ டு லவ் யூ. சுதா, this is too much. அனாவசியமா என் பர்சனல் விஷயத்தை தலையிடுற நீ. பர்சனல்? நானே உடம்புல பர்சனலா இருக்கேன். உனக்கு என்ன தனியா பர்சனல் வேண்டி இருக்கு? நீ என்ன பண்ண நினைக்கிற, என்ன பேச நினைக்கிற, என்ன பார்க்க நினைக்கிறேங்கிறதெல்லாம் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். பேசாம சூடாமணியை லவ் பண்ணு. மறுபடியும் சொல்ற, அனாவசியமா என் விஷயத்தை தலையிடாத. இந்த காதல் இதெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதா? இதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்க? இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு ஈனு இழிக்கிறதா காதல். பேசாம சூடாமணிக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடு. அத நீ சொல்லிட்டிய. இப்ப நான் சொன்னதா தானே நினைச்சிட்டு இருப்பா. இனி என்னெல்லாம் நடக்க போதோ உன்னை அடிக்க முடியாதுப்பா. அடிக்க முடியாட்டி என்ன, உன்னை பார்க்காம இருக்க முடியும். இடியட். யோ, இது உனக்கே நியாயமாக்கிதா?
சாமியார் கையில் கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு பெரிய சவுடாலா போனேன். இப்போ உடம்பு பூரா ஒத்தனம் வாங்கிட்டு வந்துக்கிறிய. என்னையா அர்த்தம்? என் கையில் வாயை கொடுத்துக்கினியா? அட நீயே சும்மா இருக்கிறவன் வயிற்று கிளப்புற. நான் பாட்டு செவனேன்னு போய்கிட்டு இருந்தேன். ஆண்டவன் தேவாங்கு ஜாடையில மகன் ஒருத்தன் அமிச்சான் பாரு. முள்ள மாறி முடிச்ச வைக்கி அந்த பய பண்ண வேலை இது. ஆயா, நீ இந்த ஆளை நம்புற? இதுல ஏதோ உள்ளடி இருக்குது. ஆமா, எனக்கு வெளியோடியோட உள்ளடி தான் ஜாஸ்தி. வழக்கமா ஆம்பளைங்களை வச்சு அடிப்பாங்கன்னு பேரு. என் பையன் இருக்கிறானே, பொம்பளைங்களை வச்சு என்ன போட்டி புரட்டி எடுத்துட்டான். அடத்து பட்டுச்சு கையில அடி வாங்கின. அதை நினைச்சு பார்க்கும்போது தான் அழுகையா இருக்கு. ஆஹா ஆயா, எனக்கு இந்த ஆளை பார்த்தா டவுட்டா இருக்குது. இந்த ஆளோட புள்ள நடிகன் தானே, அவன் ஏதாவது அடிபட்ட மாதிரி அழக்கா இங்க அங்க மேக்கப் போட்டு இட்டுன்னு வந்து ஃபிலிம் காட்டுறான்னு நினைக்கிறேன். இது மேக்கப்பா? யோ தபாரியா, நானே எங்க ஆயாவும் சொத்து வேணா ஒண்ணு வேணான்னு கோதாவில் இறங்கணும்னு வச்சுக்கோ, மாவனை உனக்கு சுடுகாட்டு எடுத்துன்னு போறது கூட போனா இருக்காது. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன்னே தெரியல. அள்ளி ராஜ்யத்துல மாட்டின அடிமை மாதிரி ஆயிட்டேன். ஏம்மா, தப்ப நீங்க பண்ணிட்டு என்னைய மாட்டுறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நான் தான் சாமியார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் என்ன நம்பாம என் பின்னால கபாலிய வேவு பார்க்க ஆரம்பிச்ச? யோ, உன் பின்னாடி கண்ட கைதை கூட தான் வரும், அதையும் நாங்க தான் அனுப்பினோமா? கம்முன்னு இருமை. இந்த பாரியா, நாங்க தான் கபாலியா அமிச்சோம். இப்ப என்னங்கிற? சாமியார் இருக்கிற இடத்த நீ சொல்ல மாட்டேங்கிற, அதனால நாங்களே கண்டுபிடிக்கலாம்னு தான் ஆள் அமிச்சோம். அது தப்புங்கிறிய? அட நீ வேற, நான் தனியா போயிருந்தேன்னா சாமியார சரி கட்டிருப்பேன். என் பின்னால கபாலி, கபாலி பின்னால வெங்கி, இப்படி ஊர்வலமா போனா என் பையன் உஷாராயிட்டான். உஷாராயி பொம்பளைங்களை செட்டப் பண்ணி பொழந்துட்டான். அப்போ கபாலி கூட பொம்பளைங்க கிட்ட தான் அடி வாங்கினானா? என்ன இப்படி லேசா கட்டுட்ட? என்ன ஏதோ வயசானவன்னு லைட்டா மேலாக தட்டி விட்டாங்க. கபாலிய பொழந்து கட்டிட்டாங்க. அந்த வெங்கி இருக்கானே, அவனை தண்ணியை தெளிச்சு தெளிச்சு அடிச்சாங்க. ஏதோ நான் பெத்த கடனுக்கு என்ன மட்டும் கை தாங்களா கூட்டிட்டு வந்துட்டான் என் பையன். அப்பனுக்கு 2 பேரும் அங்கதான் கிடக்குறானுங்க. பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு எல்லாம் மறந்து போச்சுன்னு எனக்கே கடுக்கா கொடுத்தானா? இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். ஐயோ, நீங்க யோசிக்கிறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்கு. இத பாருங்க, எனக்கு இந்த பந்தம் பாசம் இதெல்லாம் இடமே கிடையாது. நான் பெத்த பிள்ளை ஆனாலும் சரி, நான் போற திட்டத்துக்கு அவன் குறுக்க வந்தான், அவனை கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டேன். ஏன்னா எனக்கு மனுஷ் தான் முக்கியம். என்னையே கொல்ல போறியா கந்து? கொஞ்சம் பொறுத்திருந்து பார், யார் யாரை கொல்ல போறாங்கன்னு. இனிமே நான் போடுற திட்டம் என் மகனுக்கு தெரியாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? இரு, இந்த வவ்வாலுக்கு பிறந்த பையன் எங்கேயாவது நின்று ஒட்டு கட்டான்னு கேட்பான். பக்கத்துல வாய். யோ, ஒண்ணுமே கேட்கலையா? பேசியா? ஐயோ, யூஸ்லெஸ் மேட்டர்லாம் ஹை பிச்சில் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் மேட்டர்னும் போது வால்யூமை கம்மி பண்ணிட்டே கந்து. ஐயோ, என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. இந்த பாரு, என் தம்பி முனுசாமி இருக்கானே, அவனையும் அவன் பையனையும் இங்க வர வைக்கணும். எதுக்கு? இருக்கிற ஆளுங்க பார்த்ததும் நீ எவனையா புதுசா கூட்டின்னு வர போறியா? ஐயோ, என்ன மேல பேச விடுங்க. கீழே பேசியா, அவன் காதுல விழுந்துற போது. ஐயோ, என் தம்பி முனுசாமியும் அவன் பையனையும் இங்க வீட்டுக்கு வர வைப்போம். அவனை சாதாரணமா நினைக்க வேண்டாம். அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவன் மாமியாரையே க்ளோஸ் பண்ணவன் ஜெயிலுக்கு போய் திருப்பி வந்திருக்கான். அவனை வீட்டுக்கு வர வச்சு பையனை மிரட்ட சொல்லுவோம். அதை அவன் கேட்கலன்னு வச்சுக்கோ, இந்த இடம் இருக்கு பாரு, இதுல 4 தட்ட சொல்லுவோம். அவன் வழிக்கு வந்துடுவான். அதுக்கும் மசீலன்னு வச்சுக்கோ, அவன் கழுத்துல ஒரு கிசுக்கு, குளத்துல ஒரு அமுக்கு. இந்த பிட்டு பையனை தூக்குறதுக்கு ஊர்ல இந்த ஆளா? எஸ்ன்னு சொல்ல, இப்பயா தூக்கிடலாம். ஐயா, என்ன புரியாம பேசுற? என் தம்பி இருக்கானே, என் பையனுக்கு சித்தப்பன், அவனை வீட்டுக்கு வர வச்சோம்னா ஒரு பயலுக்கு சந்தேகம் வராது. என் தம்பி வெளியே போகும்போது என் பையன்ல அவன் நாய் மாதிரி பின்னால போவான். அப்ப நைஸா கூட்டிட்டு போய் விஷயத்தை முடிச்சிடுவான். என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. நல்ல காலத்துல எங்க அப்பா நல்ல ஐடியா வராது. யூ டோன்ட் வரிடா பாலாஜி, யூ ஆர் ஆல்வேஸ் ஜீனியஸ். புஸ்கோத் అన్నయ్య అన్నయ్య ఎవరు లేదురా, ఎందుకు ఓవర్ ఎనర్జీ వేస్ట్ అట్లా అంటావా? ఓకే నైనా నైనా అది పెరుసు వద్దు అట్టగా వద్దంటున్నావా? ఇది అయ్యో నైనా అది షాక్ కొట్ట పోదు. రా లోపల పోతాం, రా రా. అన్నయ్య అన్నయ్య யோ யோ யோ, என்னயாச்சு? குழந்தை அழுவுது. வாயை கிச்சு வேஷ்ட ஊத்து.
నైనా గమ్మునుండ్రా పాప తమాషా చెప్పుతుంది యో యారే నీ ನಾನು ಯಾರಂಗರ್ದಲ್ಲ ಇರಕಟ್ಟು ನಾ ಅಣ್ಣಯ್ಯ ಎಕ್ಕಡ నన్ను అర్జెంటుగా కిளంబిరా అని అర్జెంటుగా టెలిగ్రామ్ ఇచ్చాడే నా అన్నయ్య కందసామి ఎక్కడ ఓ కందసామి తంబి అని వా కందసామి తంబి లేదు వెறும் కందసామి తంబి தச்சே நிறுத்த அவர் அர்ஜென்ட்டா குளிக்கணும்னு அவசரமா பாத்ரூம் போயிருக்காருயா உன்னை மேல இருக்க சொன்னாரு அவரு குளிச்சுட்டு வர வரைக்கும் வெளியே வரவேணான்னு சொன்னாரு புரிஞ்சுதா போ மேலோனா போ ஆ நில் 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 ஆமா நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் வெறுங்கைய வீசின்னு வருவ போகும்போது இங்க இருக்கிறதுலாம் அழின்னு போவான்னு சொல்லுவாங்களே இப்ப என்ன பெருசா இருக்குது பைய வீட்டுல இருக்கிற துணிமணிலாம் அழின்னு வந்துட்டியா இங்கே டேரா போறதுக்கு నువ్వు నన్ను తప్పా పురుంజుకుని ఇరుకురే దాని లోపల తునిమని ఏమీ లేదు దాని లోపల ఏముంది తెలుసా మురుకు என்னது எல்லாமே முறுக்கா யோ என்னையா அது 2 பேரும் சேர்ந்து இந்த ஏரியால எங்கனா கடை கிட்ட வைக்க போறீங்களா சேச்சே நான் பொண்டாட்டியோட சித்தப்பாவோட அண்ணா பொண்ணோட பேத்திக்கு அக்கா பொண்ணு இருக்கு இல்லையா தானிக்கு கல்யாணமும் ரொம்ப நெருங்கின சொந்தமும் ఆ కళ్యాణத்துக்கு போயிருந்தோமா நிறைய முறுக்கெல்லாம் சுட்டு போயிட்டு இருந்தாங்க வழியில திங்கலாமணி கொஞ்சோண்டு கைக்கு கடிச்சது 8 பையில போட்டுக்குன்னு வந்தோமோ அது தப்பா அதுல ஏமி లేదు யாரா பாபு అవును ஆம் என்னது இது கொஞ்சம்டா அப்போ 2 பேரும் மாத்து துணி கூட இல்லாம வந்திருக்கிறீங்க